வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார்ந்த பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு 9 மைய தவம், சக்கரங்களின் நுணுக்கம் என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனவளக்கலை பயிற்சிகள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறைவளிக்கக்கூடிய வகையிலே உடற்பயிற்சியிலே துவங்கி பிரம்மஞான பயிற்சியிலே நிறைவு பெறுகிறது. தன்னில் மலர்கின்ற இந்த தெய்வீகம் தன்னை போல் சமுதாயம் பெற வேண்டும் என்று மனம் விரிகின்ற போது அதை சமுதாயத்திற்கு அளிப்பதற்கான தகுதியை பெறுவதற்காக ஆசிரியர் பயிற்சியிலே துவங்குகின்ற பயணம் ஞானாசிரியர் என்று சொல்லக்கூடிய வகையிலே உச்சத்தை தொடுகின்ற நீண்ட பயணம். அது அனுபவங்களின் தொடர் பயணம். அதுல துணை பேராசிரியர், பேராசிரியர் என்று மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக பொறுப்பேற்றிருக்கின்றோம். இந்த மனவளக்கலை பயிற்சிகளிலே தியானம் என்ற முக்கியமான பயிற்சி. வேறு எந்த வகையிலே இந்த மனதை புடம் போற்று மாற்றிவிட முடியாது. இந்த மனிதனை மனிதனாக மாற்றுகின்ற மந்திர சாவி குண்டலினி யோக தவம். அதாவது தன்னைத்தான் சீர்தூக்கி நல்லவற்றை ஸ்திரப்படுத்திக் கொண்டு தீயவற்றை மாற்றி அமைத்துக் கொண்டு தன்னை புனிதப்படுத்திக் கொள்ளுகின்ற அற்புதமான பயிற்சி தவம். இந்த தவத்திற்கு துணை செய்வது அகத்தாய் பயிற்சி. ஏனென்றால் விளக்கம் இல்லாத தவம் ஆபத்தானது. அதை எங்கே காட்டியிருக்கிறார்கள் என்றால், ராமாயண வில்லன் ராவணேஸ்வரன், ஈஸ்வரனுக்கு நிகரான ராவணேஸ்வரன், அத்தனை சிறப்புகள் பெற்றவன், தவத்திலே உயர்ந்தவன். அத்தனை சிறப்புகள் பெற்றிருந்தவன் வீழ்ந்தது எதனால் என்றால், சூர்பனகை சொன்னால், வனத்திலே ஒரு அழகான பெண்ணை உனக்காக கொண்டு வர முயற்சித்த போது ஒருவன் என் மூக்கையும் காதில் அறுத்து என்னை அவமானப்படுத்தி விட்டான். சூர்பனகை எப்படிப்பட்டவள் என்பது உடன் பிறந்த ராவணனுக்கு தெரியாதா? அப்போ அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணத்தில் அழகான பெண் உனக்காக என்ற 3 வார்த்தைகளை அவன் மனதிலே ரீங்காரித்ததனால் ஆசைக்கு அடிமையாகி சூர்பனகையின் வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க தவறியதுதான் அவன் இழந்த அத்தனை நட்டங்களுக்கும் காரணம். அதனால் அந்த சீர்தூக்கி பார்க்கின்ற அறிவு, அதை தருவது அகத்தாய்வு.
எனவே அகத்தாய்வோடு இணைந்த தவம்தான் பாதுகாப்பானது. அதனால்தான் மகரிஷி அவர்கள் தினசரி மன்ற நிகழ்வுகளிலே கூட தவத்தை தொடர்ந்து ஒரு சிந்தனை விளக்கம். இதுல இன்னொரு நுட்பம் என்ன என்றால், நுட்பமான கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் நுணுகி நிற்க வேண்டும். We must stand under what we want to understand. எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை விட மனம் நுணுகி நின்றால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த நுண்மை நிலைக்கு மனதை இட்டுச் செல்வது தியானம். பிறகு தத்துவத்தை சிந்திக்கின்ற போது, கேட்கின்ற போது அது எளிதில் புரியும், நம் வசமாகும். அதற்காகத்தான் தியானத்தை தொடர்ந்து ஒரு தத்துவ சிந்தனை என்று அமைத்தார்கள். இந்த அகத்தாய் பயிற்சியினுடைய விளக்கங்கள் வாழ்வின் நோக்கத்திலே துவங்கி பிரம்ம நிலை விளக்கத்தில் நிறைவேறுகிறது. அதற்கு யார் இந்த பயிற்சியை கொடுக்க முடியும் என்றால், எப்படி எரிகின்ற விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுகின்றதோ அதுபோல் அறிவு சுடராக விளங்குகின்ற குருதான் இன்னொருவருக்கு ஒளியேற்ற முடியும். அதனால்தான் தீட்சை முறை என்பது மகரிஷி அவர்கள் வந்த பிறகுதான் அது எளிய முறை தீட்சையாக மாற்றம் பெற்றது. மகரிஷிக்கு முன்பு வந்தவர்கள் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சியின் மூலமாக மனதை நிலைப்படுத்துவதற்கு படாதபாடு பெற்றிருக்கிறார்கள். சிவநிலையை அடைவதற்கு தவமிருந்து சித்தி அடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லோர். சற்றும் இப்போது அந்த பயம் நமக்கு இல்லை. நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கையோடே நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் ஈதாம் என்று மகரிஷி ஒரு கவியில சொல்றார். அப்படி மகரிஷி வந்த பிறகுதான் எளிய முறையாக இந்த குண்டல் யோகம் வடிவமைக்கப்பட்டு தீட்சை முறைகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. தீட்சை என்பது என்ன என்றால் உறைதல் என்று சொல்லணும். எப்படின்னா, பாலை காய்ச்சி ஆறிய பிறகு உரையூற்றுகிறோம். ஒரு ஸ்பூன் தயிர் அதுல உள்ள விடுறோம். ஆனால் அந்த தயிர் அந்த பாலில் விழுந்த பிறகு அதை அசையாம வைக்கணும். அதை கலக்கி கொண்டே இருந்தால் தயிர் ஆகாது. அசையாமல் இடத்துல வைத்து விட்டால் காலையில பார்க்கிற போது நாம் ஒரு இடத்தில் ஊற்றிய அந்த தயிரின் தன்மை அந்த பாத்திரத்தில் இருக்கின்ற பால் முழுவதும் உறைந்து தயிராக மாறியிருக்கும். அப்ப என்ன கருத்து என்றால், மனம் பக்குவம் அடைவதற்கு குரு உயிரின் சேர்க்கை தீட்சையாக பெற வேண்டும். பெற்ற பிறகு அமைதியில் தனித்திருக்க வேண்டும். அப்படி தனித்து அமைதியாக மனம் நிலைக்கின்ற போது குருவிடம் ஒரு சுடராக பெற்ற தீட்சை உடல் முழுவதும் பரவி அது ஆத்ம விளக்காக சுடர்விடும். அந்த பக்குவத்தை தான் உறைதல் என்று சொல்லுவாங்க. அப்போ தீட்சை என்பது குரு உயிரின் சேர்க்கை. அது உடல் முழுவதும் பரவி நிறைவது. அத உறைந்து உறைந்து
இந்நிலையில் பழகிக்கொள்ள. இதனால் சீடனின் ஆத்மா தூய்மை அடைகிறது. அந்த தூய்மையின் விளைவு தனக்குள் இருக்கின்ற பரமாத்மாவாகிய தெய்வீகத்தை உணர்கிறது. இப்ப இறைநிலை ஆனா பெண்ணா? இரண்டுக்கும் பொதுவான ஒன்று. அதிலிருந்து எழுச்சி பெற்றது ஆண்மை பெண்மையை தவிர மூலத்தில் ஒன்றுதான். அது அருணகிரியார் ஒரு பாடல சொன்னார், நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம என்று சொல்வார். நாதம் என்பது பெண் உயிராக பேசப்படுகிறது, உயிர் முட்டை. அதே போல விந்து என்பது ஆண் உயிராக பேசப்படுகிறது. நாத விந்து கலாதி என்றால் கலந்த ஆதி என்று இரண்டு சொற்களாக பிரியும். அப்ப இரண்டும் கலந்திருந்த ஆதி. அந்த ஆதியாகிய மூலப்பொருளை வணங்குகிறேன். நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம. வேதம் என்றால் மறை என்று சொல்கின்றோம். அதாவது மறை பொருளாக இருக்கின்ற அனைத்தையும் பற்றிய விளக்கங்கள் வேதம் என்று பொருள் கொண்டாலும் கூட அது எதை விளக்குறது என்றால் மறைப்பொருள் தானே. எனவே வேதம் என்ற வார்த்தைக்கு இறை துகள் என்று பொருள். யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது என்று கீதையில ஒரு ஸ்லோகம் உண்டு. யக்ஞம் என்றால் டைனமிக் ஸ்டேட், இயக்கம். அப்ப யாண்டும் நிறைந்துள்ள வேதம் யக்ஞத்தில் நிலை பெற்றுள்ளது. எங்கும் நிறைந்திருக்கின்ற இறை துகள் அது இயக்கமாக இருக்கிறது என்று பொருள். எனவே வேத மந்திர அந்த இறை துகளிலேதான் பஞ்சபூதங்களாக சேர்க்கை உற்ற போது அந்த காந்த தன்மாற்றமாக காற்றிலே ஓசை வெளிப்படுகிறது. அப்ப மந்திரத்தின் மூலமாக மனம் நிலைப்படுகிறது என்றாலும் அந்த மந்திர ஒலிகளில் இருக்கின்ற காந்தத்தை அறிவதுதான் அந்த உச்சாரணத்தினுடைய உட்பொருள். அந்த மந்திர அலைகள், அதிர்வுகள், அதிர்வுக்கு மூலம் நுண் அதிர்வு, நுண்ணதிர்வுக்கு மூலம் சுத்தவெளி. இப்படி வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம எல்லாமாக இருக்கின்ற இறைநிலை. வேதம் என்ற இயக்கமாகவும் ஓசை என்ற காந்தத்தின் தன்மாற்றமாகவும் இருக்கின்ற மூலப்பொருளை உன்னை வணங்குகிறேன். இதுல தியானம் என்பது தவத்திற்கு அடிப்படை. தியான் என்றால் நினைவுகள், உணர்வுகள். தியான் ந என்றால் நினைவுகள் அற்ற நிலை. எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபதியே என்பதை போல அனைத்து அனுபவங்களையும் மறந்த நிலை தியான. அந்த எண்ணமற்ற நிலைதான் தவம். அந்த துவக்கத்தில் மூலாதாரம் முதல் சகசாதாரம் வரைக்கும் ஒவ்வொரு மையமாக தவ்வி தவ்வி உயர்தல் தவம். தவளையை போல தவ்வி தவ்வி உயர்வது தவம். மையம் விட்டு மையம் தவ்வி தவ்வி உயர்வது தவம். அது உயர்ந்த நிலை என்றால் கிரவுன் சக்கரா, உச்சியில கூடிய 7வது மையம். அதை கடந்தால் இந்த பிரபஞ்சம், இயக்க மண்டலம். இதையும் கடந்து வருகின்ற போது மூலமாகிய சுத்தவெளி, இருப்பு மண்டலம். அந்த இருப்பு நிலையாகிய தெய்வத்தோடு இணைந்து அந்த பேரின்பத்தை தூய்க்கின்ற போதுதான் மனதின் ஆசைகள் முழுமை பெறுகின்றன.
அதற்கு மேல் இந்த மனம் எதையுமே ஆசைப்படாது. அதை கண்ணாசன் அழகா சொன்னார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும், கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும், வாழ்வின் பொருள் காண நீ வாழ வேண்டும், மனதை மனமாக நீ காண வேண்டும் என்ற அற்புதமான 4 வரிகளை சொன்னார். கேள்வி வரும்போது பதில் ஒன்று வேண்டும். எனக்கு ஏன் இது நிகழ்ந்தது என்றால், இப்போ வயிறு வலிக்குது, ஏன் வலிக்குது? காலை உண்ட உணவு அல்லது நேற்று உண்ட உணவு காரணம், இது தெரிந்த காரணம். ஏதோ ஒன்று திடீரென்று நிகழ்ந்தது, ஒரு விபத்து, ஒரு நட்டம், ஒரு பகை. இது ஏன் நிகழ்ந்தது என்றால் காரணம் தெரியவில்லை. காரணம் இல்லாத காரியம் எங்கேயுமே கிடையாது. அதை நுண்ணுகி ஆராய்கின்ற போது நம் முன்னோர்கள் செய்த வினை காரணம், சஞ்சித கர்மா காரணம் என்ற பதில் கிடைக்கும். அதனால்தான் அதுக்கு பரிகாரணம் என்று பெயர். எப்படி பூரணம் என்று தெய்வத்தை குறிப்பிடுகின்ற சொல் இருந்தாலும் கூட, பரிபூர்ணம் என்றால் அதற்கு மேலான முழுமை இல்லை என்று பொருள் தருவதை போல, இந்த உடல் பெறுகின்ற அனுபவங்களுக்கு இது காரணம் என்று கண்டாலும், ஆத்மா கொண்டு வந்த கலங்கங்களுக்கு இது காரணம் என்று கண்டுபிடிப்பது பரிகாரணம். அதுதான் மருவி பரிகாரமாக மாறி போச்சு, வியாபாரத்தனமாக மாறி போச்சு. அப்படி அந்த தெய்வத்தை அறிகின்ற போது இதற்கான காரணங்கள் புரிகின்றன. அந்த புரிந்த பிறகு மனம் வேறென்றையும் நினைப்பது இல்லை. அந்த காரணத்தை கண்டுபிடிக்கின்ற அலை வேகம், கேள்வி வரும் போது பதில் ஒன்று வேண்டும். அதான் தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி. அதை தொடுகின்ற போது மனம் வேற எதையும் கேட்பது இல்லை. கேட்க நினைக்காத மனம் கிடைக்கின்ற இடம் துரியாதீதம். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம். வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். ஏன் தவத்திற்கு பெரும்பாலான மக்கள் வருவது இல்லை என்றால், அவர்களது வாழ்க்கை அவர் கையில் இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கின்ற விளம்பரங்கள், செய்தித்தாள்களில் பார்க்கின்ற விளம்பரங்கள், அதில் சொல்லப்பட்ட வாழ்க்கை வசதிகள், அதை பெற வேண்டும் என்ற ஆசைகள், அதற்காக உடலை வருத்துகின்ற உழைப்பு, பணம், இப்படி உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு தொலைந்து போகிறார்களே தவிர, வாழ்வின் நிறைவு ஆத்ம தரிசனம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. எனவே பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்ற அவஸ்தையிலிருந்து விலகி வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். என் உடம்பு, என் ஆத்மா, என் வாழ்க்கை, என் பயணம், இதில் வெற்றி பெறுவது என் இலக்கு என்று வாழ்ந்தால் மட்டுமே இந்த உச்சத்தை, தெய்வ தரிசனத்தை தொட முடியும். அதற்கு வாழ்வை உனதாக நீ வாழ வேண்டும். இதற்கு தடையாக இருக்கின்ற மனம் என்ன என்றால், மனதை மனமாக நீ காண வேண்டும். மனம் என்பதே அனுபவங்களின் பிரதிபலிப்பு தான். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிந்த ஐம்புலன் வழியாக பெற்ற அனைத்து அனுபவங்களையும் மலரும் நினைவுகளாக பிரதிபலித்துக் கொண்டிருப்பது மனம். அதை சார்ந்து புதிய புதிய ஆசைகளை பிரசவிப்பது மனம். அது அப்படித்தான் இருக்கும். மைண்ட் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. அது திருப்தி செய்ய முடியாத ஒரு அலை. அதற்கு திருப்தியான இடம் ஒன்று உண்டு என்பதை அவ்வளவு எளிதில் அது அதற்கு பிடிபடுவது இல்லை. அதனால் மனதின் ஆசைகளுக்கு வசப்பட்டு தொடர்ந்து பயணிக்காமல், அந்த மனதுக்கு ஒரு லகான் போட்டு
நீ விரும்புகின்ற பேரின்பம் இங்கே இருக்கிறது. இந்த ஆசைகளை எத்தனை பிறவிகளாக நீ துய்த்தாலும் அதில் நீ நிறைவு பெற முடியாது. நீ தேடுகின்ற தெய்வீகம் பேரின்பம் இங்கேதான் இருக்கிறது என்று அந்த மனதை திருப்பி மேல கொண்டு வரணும். அப்ப சாட்சி பாவனை, மனதை சாட்சி பாவனையாக கவனித்து விட்டு உள்நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டால் படிப்படியாக எண்ணங்களின் வேகம் குறைந்து, எண்ணங்களின் எண்ணிக்கை குறைந்து, எண்ணம் அற்ற தியானம் என்ற நிலைக்கு மனம் வந்து சேரும். இது காற்றை அடக்குவது போல கடினமான பயிற்சி. காலம் நீண்டாலும் வேறு வகை இல்லை. அதனால் அந்த தெய்வீகத்தை அடைவதுதான் மனதின் ஆத்மார்த்தமான நோக்கமே. அதுதான் அந்த துரியாதீதத்தில் ஒரு சில வினாடிகள் மனம் ஒடுங்கிவிட்டால் அந்த சன நேரத்தில் பெறுகின்ற தெய்வீகம் சில நாட்களுக்கே இந்த மனம் அதை விட்டு விலக விரும்பாது. காரணம் என்ன என்றால், இந்த ஜீவாத்மா என்பது கணக்கிலே எடுக்க முடியாத நெக்லிஜிபிள் பார்ட்டிகல். ஆனா இறைநிலையோ எல்லையற்ற பெருவெளி. இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோடு கலப்புறுகின்ற போது பேரின்பத்தை துய்க்கிறது. அறிவுக்கு மறுபெயர், அதாவது வெளிப்பாட்டில் அறிவு துய்ப்பது இன்பம். சிற்றறிவின் மலர்ச்சி சிற்றின்பங்கள், பேரறிவின் மலர்ச்சி பேரின்பம். எனவே அறிவுக்கு இன்பம் என்றும் ஒரு பொருள். எனவே சிற்றின்பங்களிலே திளைத்திருக்கின்ற மனம் பேரின்பத்தை தொட்டுவிட்டால் அந்த பேரின்பம் இந்த சிற்றின்பத்தை எல்லாம் கடந்து சில நாட்களுக்கு நிலைக்கும். அதன் பிறகுதான் அதுவாக லயிப்பதற்கான பக்குவத்தை பெறும். குண்டலினி யோக பயிற்சியாளர்கள்ல பல பேருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த தெய்வ நிலையோடு கலப்பது சாத்தியம்தான். எது கிட்டத்தட்ட சாத்தியம் இல்லாதது என்றால் நிலைத்தல். அப்ப நிலைத்தலுக்கு என்ன தகுதி என்றால், சுத்த தேகம், சுத்த மனசு, சுத்த வெளி. தேகம் சுத்தமாகணும், மனசு சுத்தமாகணும். அப்ப சுத்த வெளியில லயித்து விடும். அதுக்கு சாமி சொல்லுவாங்க, துகள் வினாடி அந்த துரிதத்தில் நிலைத்தாலும் கூட அந்த சன நேரத்தில் இந்த ஆத்மாவின் கலங்கங்கள் அந்த பரமாத்மாவின் தூய்மையால் பொருத்தப்படுகின்றன. அது மேல வர முடியாத அளவுக்கு சப்ரஸ் அழுத்தப்படுகின்றது. அதனால அந்த சுத்த வெளியின் அழுத்தத்திற்கு மேல் நம்முடைய பதிவுகள் பிரதிபலிக்க முடியாது. அதை அழுத்தி வைக்கின்ற திறம் அந்த சுத்த வெளிக்கு தான் உண்டு. அது எவ்வளவு அழுத்தம் மிக்கதுங்க. இந்த பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடிய அழுத்தம் அல்லவா. அவ்வளவு திறம் உள்ள அந்த இறைநிலை ஒரு சிறு துகளிலே உள்ள சில அனுபவங்கள். நம்ம 7 தலைமுறை என்று விரிவாக பேசினாலும் கூட அந்த சித்தவெளியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இது வெறும் தூசு, இது ஒன்றுமே இல்லை. எனவே இந்த அனுபவங்களை அழுத்தி வைப்பது பெரிய சிரமம் இல்லை. அத மகாபாரதத்துல ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. 18ஆம் நாள் யுத்தம் முடிந்த பிறகு பாசறைக்கு திரும்புகிறார்கள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும்.
கிருஷ்ணன் சொல்ற, அர்ஜுனா நீ கீழே இறங்கு. அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா தினசரி நீ தானே முதல்ல இறங்கி வந்து என்னை கரம் பிடித்து கீழே இறக்கி விடுவாய். அதான் சாரதியுடைய கடமையும் கூட என்று சொல்லுவான். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா விளக்கம் சொல்லல, இறங்கு என்று அதட்டுகிறார். பாண்டவர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த அதட்டலுக்கு அடிபணிந்து அர்ஜுனன் கீழே இறங்கி விடுகின்றான். அதன் பிறகு கிருஷ்ணன் கீழே இறங்குகிறார். ரதம் தானே எரிகிறது. அர்ஜுனன் புரிந்து கொண்டான், நம்மை காப்பதற்காகத்தான் முதலில் நம்மை இறங்க சொன்னார் என்று புரிந்து கொண்டான். ஆனாலும் ஆச்சரியம் என்ன என்றால், தீ வைத்தால் எரிவது இயல்பு, வைக்காமல் ஒன்று எரிகிறது என்றால் ஆச்சரியம் தானே. என்ன கிருஷ்ணா, ரதம் தானே எரிகிறது. இப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, நாம் செய்த பாவம் பற்றி எரிகிறது என்றார். ஏனென்றால் இந்த குருச்சேத்திரத்தில் அதர்மத்தை அழிப்பதற்காக நாம் சில அதர்மங்களை கை கொண்டோம். அது பாவம். அந்த பாவம் நான் இருந்த வரைக்கும் அழித்து வைக்கப்பட்டிருந்தது. நான் இறங்கிய பிறகு அது வெளிப்பட்டு எரிகிறது என்றார். இந்த காட்சியின் உட்பொருள் இதுதான். சுத்தவெளியின் அழுத்தத்தில் நம்முடைய கர்மவினை பதிவுகள் எல்லாமே அழுத்தி வைக்கப்படுகின்றன. இது மேல வர முடியாது. இந்த இடத்துல விஞ்ஞானத்தினுடைய இன்னொரு கோட்பாடு நிரூபிக்கப்பட்டுவிடும். கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எந்த அனுபவமும் அழிந்து போவது இல்லை. அது நம்ம கருமயத்துக்குள்ளேயே தான் இருக்கும். பிறகு எப்படி பாவப்பதிவுகள் போக்குப்படுகின்றன என்றால், அது போவது இல்லை, அழுத்தப்படுகின்றன. அணுவளவும் விழிப்பு தவறாத அந்த நுண்மை அலைச்சுழல் வேகத்துல அந்த பரமாத்ம நினைவோடு மனம் இணைகின்ற போது அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அந்த அலைச்சுழல் வேகத்தில் இந்த பீட்டா அலைச்சுழலில் பதிந்த பதிவுகள் அங்கே பிரதிபலிக்க முடியாது. அதனால்தான் அறிவு தன் விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெரும் பயிற்சியர்கள் விளைய வழி இல்லை என்கிறார் மகரிஷி. அப்படி இந்த துரியாதீதத்தில் பெறக்கூடிய இன்பம் துகள் வினாடிகள் என்றாலும் கூட அதனுடைய தெய்வீகம் சில நாட்களுக்கு தாங்கும். அது எப்படி புரிந்து கொள்வது? துரியத்துல நிலைத்திருந்தேன் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு முறை ஒரு அன்பர் சாமி கிட்ட சொல்றாரு, சாமிஜி தினம் 3 மணிக்குள்ள நினைச்சேன் சாமி, 5:30 வரைக்கும் துரியாத நல்லா செய்யறேன் அப்படின்னாரு. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நல்லா உட்கார்ந்தே தூங்கி பழகிருக்கிறீங்கன்னாரு. நல்லா உட்கார்ந்தே தூங்கி பழகிருக்கிறீங்கன்னாரு. என்ன சாமிஜி இப்படி சொல்றீங்க அப்படின்றதுக்கு சாமி சொல்றாங்க, எண்ணம் அற்ற நிலை, அந்த தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சியில மனம் பழகிய நேரம் மட்டும்தான் நிக்க முடியும், மணிக்கணக்க நிக்காது. அப்ப 3 மணிக்கு எழுந்து உட்கார்ந்து தூங்கி பழகிவிட்டால் அது எண்ணமற்ற நிலை. ஆனா அது விழிப்பு நிலையா என்றால் இல்லை. அப்ப துரியாதீதம் என்பது என்ன என்றால், ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை, பூர்ண பிரஜை நிலை என்று சொல்வார்கள். அயராத விழிப்பு நிலை, டோட்டல் அவேர்னஸ். அப்ப என்னது? ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை.
இது எத்தனை முறை நமக்கு அனுபவமாகும்னு பாருங்க. மிக பெரும் புண்ணியம் இருந்தால் மட்டுமே இந்த அனுபவம் கிடைக்கும். அதுவும் அடிக்கடி கிடைக்குதான்னா அதுவும் கிடைக்கிறது இல்லை. அப்ப காரணம் என்ன என்றால், சுத்த தேகம், சுத்த மனசு, சுத்த வெளி. அது காட்டி கொடுத்தது, இதுதான் என்னுடைய தெய்வீகம் என்று காட்டி கொடுக்குது. அதற்கு கூட காரணம் என் புண்ணியம் அல்ல. இந்த அனுபவத்தை விலக்கி சொல்ல வேண்டும் என்றால் அனுபவம் இருந்தா தானே சரியா சொல்ல முடியும். அனுபவமே இல்லாதவர்கள் எப்படி சொல்ல முடியும்? சொன்னாலும் அதுக்கு எப்படி பொருள் இருக்கும்? இது சமுதாய நலம் நாடி கொடுக்கப்பட்ட அனுபவம் என்றுதான் எடுத்துக்கணுமே தவிர என் புண்ணியம் எடுத்துக்க கூடாது. என் புண்ணியமாக இருந்தா அடிக்கடி கிடைச்சிருக்கணும். எனவே அந்த ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத ஒரு விழிப்பு என்பது எப்படி இருக்கும்னா, இப்ப எப்படி நாம உணர்வோடு இருக்கிறோமோ அதே போல் எண்ணம் இல்லாம இருக்கணும். உடம்பு தெரியும், உலகம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா எண்ணம் வராது. அதான் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. அந்த நிலையில் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அதைத்தான் குருமார்கள் வாழ்ந்து காட்டினாங்க நமக்கு. இப்போ இந்த எல்லையில்லாத அந்த பெருவெளி, நாத விந்து கலந்த ஆதி பொருள், அந்த ஆதி சிவம், அது நமக்குள் மையமாக அமைந்ததனால் குண்டம் அலினி குண்டலினி என்று பெயர் வைத்தார்கள் சித்தர் பெருமக்கள். குண்டம் என்றால் நெருப்பு சக்தி, அலி என்றால் ஆணும் பெண்ணும் கலந்த நிலை. அப்ப குண்டலினி என்பது நம் உடலில் இருக்கின்ற வெப்ப சக்தி, நெருப்பு சக்தி. இந்த வெப்ப அலைகளை உருவாக்குவதற்கு உடலிலே உயிர் மையங்கள் அமைந்துள்ளன. 7 மையங்கள். ஏன் 7 அமைந்தது? 5 10 அமைந்திருக்கலாம் இல்லையா? ஏன் 7 அமைந்தது? அதை விஞ்ஞானம் எண்டோக்ரைன் கிளான்ஸ் என்ற வார்த்தையில நாளமில்லா சுரப்பிகள் என்று குறிப்பிடுகிறது. இவர்களுக்கு முன்னால் சித்தர் பெருமக்கள் அந்த சுழற்சியினால் அலை வீசுகிறது, வெப்பம் தோன்றுகிறது, எனவே சக்கரங்கள் என்று சொன்னார்கள். இந்த 7 சக்கரங்கள் ஏன் அமைந்தன என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. Human is a sample of the universe. ஒவ்வொரு மனிதனும் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அது எப்படி என்பதை இந்த 7 மையங்களிலே நிரூபித்து விடலாம். இந்த உடம்புக்கு அடிப்படை எதுங்க? தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய முதல் நுண் அலைகளின் சேர்க்கை. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்த நிலைதான் ஆரம்பம். அதன் பிறகு தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற போது நாதம் என்ற காந்தலைகளை ஈர்த்து 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 தன்வசப்படுத்தி அந்த காந்த உடல் உயிர் உடலாக வளர்ச்சி அடைந்து மேலும் பெறுகின்ற வளர்ச்சியில பரு உடலாக மாற்றம் பெறுகிறது. அப்போ மூலப்பொருள் எது என்றால் காந்த அலைகளே. நாதம் என்ற காந்த அலைகளும் வித்து என்ற காந்த அலைகளும்
இணைந்த நிலை ஒரு புதிய கருமையம். அது காரண பொருள், காரண உடல். இதிலேயே அந்த இரண்டு உடல்கள் இணைந்து அந்த புதிய ஒரு சிசு தோன்றுகின்ற போது இந்த தம்பதியின் மனநிலை என்ன என்றால் தெய்வீகமான நிலை. எல்லாம் மர என இழந்த நலம் என்று சொன்னார்களே, அதுபோல் இந்த தம்பதியர் எல்லாம் மறந்து தம்மை இழந்த நிலையில்தான் வித்து சக்தி வெளிப்படுகிறது. அந்த வெளிப்பட்டதில் தான் இந்த சிசு கருவாகிறது. அதனால் ஒரு குழந்தையின் கரு பெறுகின்ற முதல் அனுபவமே தெய்வீகம். அதனால் அது தெய்வீகத்தை நாடிய பயணமே வாழ்க்கை. அதனால் எந்த வகையிலேயும் கடவுளை தேடாத, கடவுளை பற்றி பேசாத மனிதனே கிடையாது. அந்த மூலம் காந்தலைகளால் தோன்றிய மூலம். பிறகு பிரசவம் ஆன பிறகும் தாய்ப்பாலிலே தொடங்கி பல வகை உணவுகளை உண்டு வாழ்கின்றோம். எல்லாவற்றிலும் எது நமக்கு சக்தியாக மாறுகிறது என்றால் அந்த நுண்மையான உயிர் அலைகளே, அவற்றுக்கு மூலமாகிய காந்த அலைகளே. எனவே இறைத்துகளால் ஆகிய விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்கள் இணைந்த பிரபஞ்சத்தை போல் காந்த அலைகளால் உருவான அனைத்தும் 7 தாதுக்களாக உடலாக இருந்தாலும் கூட அந்த காந்த அலைகளே இதை ஆண்டு கொண்டிருக்கின்றன என்பதனால் இது தோன்றிய இடம் தாயின் கருப்பை மூலம். பிறகு உணவின் மூலம் அதே காந்தலைகள் தான் இந்த உடலின் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் அடிப்படையாக அமைந்திருப்பதனால் இந்த வாழ்வுக்கு ஆதாரம் அதே காந்தலைகளே. எனவே இந்த உடலுக்கு மூலமாகவும் வாழ்வுக்கு ஆதாரமாகவும் அமைந்ததனால் மூல ஆதாரம் மூலாதாரம் என்று உடல் மையம் அமைந்திருக்கிறது. எல்லா ஜீவன்களிலேயும் மையம்தான் அதற்கு ஆதாரம். உலகங்களின் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் என்று மகிழ்ச்சி சொல்வாங்க. இந்த மையம் தான் உடல் இயக்கத்திற்கு ஆதாரம். சரி, இந்த மையத்தில் அமைவதற்கு காரணம் என்ன என்றால் பௌதிக விதி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி பிரின்சிபிள். அணுக்கள் கூடி 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 கூடித்தான் பல்வேறு பௌதிகங்களாக தரம் மாறின. இறைத்துகள் குவிந்து ஒரு அணுவாச்சு, ஒரு விண்ணாச்சு. அதுல அமைப்பு பார்த்தீங்கன்னா மையத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் புரோட்டான் சேர்ந்த நிலை. பிறகு விண் இயக்கம். அப்ப அணு என்பது ஒரு புரோட்டான் நியூட்ரான் மையத்தில் இருக்க, ஒரு எலக்ட்ரான் சுற்றி வருகின்ற போது அது முதல் அணு ஹைட்ரோஜன். அது 3ஆக மாறினால் ஹீலியம், 6 கார்பன், 16 ஆக்சிஜன். அதனோடு 2 சேர்ந்தால் 18 H2O. அது கூடினால் மண். பிறகு ஆஸ்மியம் வரைக்கும் பல்வேறு நிலைகளிலே ஒரே இடத்தில் எண்ணிக்கை அதிகமாக 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 கனத்த பொருளாக மாறிக்கொண்டே வரும். அப்படி அணுக்கள் குவிந்து பருப்பொருள் அமைந்து கொண்டு வருகிறது. மேற்கொண்டு பருப்பொருளாக மாற முடியாத அளவுக்கு அணுக்கள் திணி பெற முடியாது. அதனால் அந்த அணுக்கள் சிதைகின்றன மையத்துல. அதுக்கு அட்டாமிக் ஃபிஷன் என்று பேர். அப்ப பூமியின் மையத்தில் மேல பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் காற்று, அது கீழே ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் கலந்த காற்று. பூமியின் தரை மட்டம் வருகின்ற போது ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும்.
அது எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிர்வழி காற்றாக, சுவாச காற்றாக சக்தியை கொடுக்கும். தரைக்கு உள்ளே போகின்ற போது ஆழம் போக போக உலோகங்கள், ரசாயனங்கள், இப்படி பல்வகையான தாதுக்களை அடங்கியிருக்கின்றன. அதுல யுரேனியம், தோரியம், பிளாட்டினம் இதெல்லாம் போய் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த உலோகங்களுக்கு அதிகமான அணுக்கள் சேர முடியாது, ஆனா குவிகிறது. அப்படி குவிகின்ற போது சிதைந்து அபரிமிதமான வெப்ப சக்தியை வெளிப்படுத்தி அந்த அணுக்கள் மீண்டும் இலைத்துகளாக மாறும். அப்போ அந்த அணுக்கள் சிதைவதனால் ஏற்படக்கூடிய அபரிமிதமான வெப்ப சக்தி பூமியின் மையத்தில் நெருப்பு குழம்பாகிறது. அந்த குழம்புடைய திணிவு மிக அதிகம். அப்ப நெருப்பு என்ற பௌதிகமாக இருந்தாலும் கூட அந்த பூமியின் மையத்தில் இருப்பதனால் பூமியின் அணு தீவுக்கு அளவுக்கு அது அதிகமாக இருந்தால் தான் அங்க மையத்தில் இருக்க முடியும். அதுக்கு மேல வெப்பத்தால் பொருள் விரிவடையணும் இல்லையா? அப்ப அந்த விரிவை சமன்படுத்துவதற்கு தான் பூமியில எங்கே லேசான மண் பகுதி இருக்கிறதோ அதை பொத்துக்கொண்டு எரிமலைகளாக வெளிப்படும். இப்படி கனமான பொருள் மையத்திலும் அணுத்திணிவு குறைய 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 அடுத்தடுத்து வட்டங்களிலும் அமைவது பௌதிக விதி. அதன் நீதிப்படிதான் இந்த பூமியின் உச்சகட்டம் பாத்தீங்கன்னா ஹைட்ரோஜன் என்ற லேசான காற்று மண்டலம். அதை கடந்தது இந்த பூமியின் பஞ்சபூதங்கள் இணைந்ததனால் வந்த காந்தலைக்களம். அப்போ பூமியை மையப்படுத்திக் கொள்ளுங்க. மையத்துல நெருப்பு குழம்பு, பிறகு பல்வகையான உலோகங்கள், பிறகு ரசாயனங்கள், பிறகு கடினமான கற்கள், பிறகு லேசான கற்கள், பிறகு அதுக்கு மேல மிக கெட்டியான மண்ணு, பிறகு லேசான மண்ணு, அதுக்கு மேல நீர்ப்பரப்பு, பிறகு ஆக்சிஜன் என்ற அழுத்தமான வெப்ப காற்று, அதுக்கு மேல ஹைட்ரஜன் என்ற லேசான காற்று, அதுக்கு மேல போகின்ற போது காந்தர்கள் மட்டுமே இருக்கும். அப்போ பஞ்சபூதத்தினுடைய அலைக்களம் பூமியின் மையம் முதல் ஹைட்ரோஜன் காற்றின் விளிம்பு வரைக்கும் உள்ளது பௌதிக எல்லை. அதனால கவனிச்சுங்க, பூமி என்ற உருண்டையில மைய புள்ளி முதல் ஹைட்ரோஜன் காற்று மண்டலம் இருக்கல்லவா, அவருடைய உயர்வு நிலை, உச்ச நிலை வரைக்கும் உள்ளது இந்த பஞ்சபூதத்தில் உள்ள பௌதிக எல்லை. இப்ப பூமிக்குள்ளே காந்தம் இருக்கு, இந்த பௌதிகளை கடந்தும் காந்த எல்லை இருக்கு. அப்போ அந்த காந்தத்தின் விரிவு என்ன என்றால், இதே பூமியின் மையம் தான் காந்தத்திற்கும் மையம். ஆனால் அவருடைய எல்லைக்கோடு எதுவரைக்கும் என்றால், ஹைட்ரோஜன் என்ற அந்த லேசான காற்று மண்டலம் இருக்கிறது, அதையும் கடந்து இன்னும் சில லட்சம் மைல் தூரத்திற்கு போகும். அது என்ன கணக்கு சொல்றாங்க? 2,30,000 மைல். அந்த அளவுக்கு அதுக்கு மேல போகும். ஏன்னா 2,30,000 மைல் தூரத்துலதான் சந்திரன் இருக்கிறது. அதை கடந்து இன்னும் சில லட்சம் மைல் தூரத்துக்கு இன்னும் காந்த அலைக்களம் போயிட்டு இருக்கும். அப்ப பூமியின் காந்த அலைக்களத்திற்குள் தான் இந்த சந்திரன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த காந்த அலைக்களம் எங்கே முடிகிறது என்று எல்லை வகுக்க முடியவில்லை விஞ்ஞானத்தால். அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சூரியனுடைய காந்த அலைக்களம் அவருடைய ஆர்பிட் பாத்தீங்கன்னா 7 லட்சம் கிலோமீட்டர். சூரியனுடைய ஆர்பிட் 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ். ஆனா அந்த 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ள சூரியனுடைய அலைகள் எதுவரைக்கும் விரிகிறது காந்த அலைக்களம் என்றால் 600 கோடி கிலோமீட்டர் போகுது. இதுதானா அப்படின்னா, அது அந்த நெப்டியூன் என்ற கிரகம் இருக்கு, அதனுடைய எக்ஸ்டர்னல் ஆர்பிட் வரைக்கும் உள்ள தூரம் இது.
அதுக்கு மேலேயும் இன்னும் போகும். அப்ப காந்த அலைகளை விஞ்ஞானத்தால் அளக்க முடிவதில்லை. அவருடைய எல்லைக்கோடு எதுன்னு அளக்க முடியாது. அது சாமி சொன்னாங்க, ஒரு அகல் விளக்கு எரியுது, அந்த சுடர் வெளிச்சம் பக்கத்துல தெளிவா இருக்கும், தூரம் போக போக மங்கி கொண்டே வரும். எந்த புள்ளியிலே வெளிச்சம் முடிந்து இருள் தொடங்குகிறது என்பதை அளக்க முடியுமா? இந்த விளக்கு சுடரின் வெளிச்சம் எந்த புள்ளியிலே முடிந்து இருள் தொடங்குகிறது என்பதை குறிப்பிட்டு பவுண்டரி லைன் போட முடியுமா? முடியாது. அதனால்தான் காந்த களத்தின் எல்லை காண முடியாது. இது விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. அதனால் பூமியின் காந்த எல்லை அந்த ஹைட்ரோஜன் காற்று எல்லை கடந்தும் இன்னும் சில லட்சம் மைல் தூரத்துல விரிந்து கொண்டிருக்கும். அதுக்கு இடையில சந்திரன் மிதந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு இவ்வளவு விரிவா பேசுறீங்கன்னு தோணுது இல்லையா? இந்த உடம்புக்குள்ள ஏன் மையங்கள் அமைந்தது என்றால், இதை புரிந்து கொண்டால்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த 9 மைய தவத்தையும் நவகிரக தவத்தையும் இணைத்துக் கொண்டு பாருங்க. அதுல பஞ்சபூத நவகிரக தவம் சொல்லுவோம். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி அமைந்ததுன்னு சாமி சொல்றாங்க பாருங்க. அதையும் இந்த மையங்களை இணைத்து சிந்திக்கணும். எப்படி பூமி அமைந்ததோ அதே போலதான் பூமியில் வாழ்கின்ற நமக்கும் அமையும். அதனால் அந்த பூமியின் மையம் அணுக்கள் திணிவு பெற்று எப்படி அதுக்கு நெருப்பு குழம்பு மையமாக அமைந்ததோ அதே போல் நெருப்பு சக்தியாகிய குண்டலினி நமக்கு மையம். ஆனா இந்த பூமியில் வாழ்வதனால திணிவு அதிகமானது மையத்தில் இருப்பது என்ற பௌதிக விதிப்படி இந்த மூலதன மையம் மண் மையமாக பேசப்படுகிறது. ஏன்னா பஞ்சபூதங்களிலே மண்ணுக்கு பிறகுதான மற்ற எல்லாமே தோன்றுகின்றன. அதனால் மூலாதாரம் மண் மையமாக பேசப்படுகிறது. அடுத்து இதுக்கு முன்னாடி வந்த பௌதிகம் எது? நீர்க்கோளம். அப்போ மண்ணை விட லேசானது லோவர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அப்படின்னா தண்ணீர். அதனால மூலதனத்திற்கு மேல் அதை விட திணிவு குறைந்த நீர் மையம் அமைகிறது, சுவாதிஷ்டானம். அதுக்கு மேல வெப்ப அலைகள், அது மணிப்புரக மையமாக நெருப்பு மையமாக அமைகிறது. அதுக்கு மேல காற்று, அது நம்முடைய மார்பு எலும்புகளுடைய சங்கமத்தில் ஒரு அங்குலம் மேல தைமஸ் என்ற மையத்திலே அமைகிறது, அதாவது அநாகத மையம். இந்த காற்றுக்கு மூலம் விண் என்ற பௌதம் அல்லவா முதல் பௌதம். அந்த விண் மையம் விசுப்தி, அதாவது கழுத்தின் பகுதி தயடு பாராத்தயடு இருக்கிறது, அந்த மையம். இப்போ மண்மையம் மூலாதாரம், நீர்மயம் சுவாதிஷ்டானம், நெருப்பு மையம் மணிப்புரகம், காற்று மையம் அநாகதம், விண்மயம் விசுப்தி. பஞ்சபூதங்கள் ஆயிற்றா? பஞ்சபூதங்கள் கழுத்தோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு தலை என்ன? எப்படி இந்த பூமிக்கு சந்திரன் அமைந்திருக்கிறதோ அதே போல் இந்த பிண்டத்திற்கு இந்த தலை அமைந்திருக்கிறது. அதான் கழுத்தோடு உள்ள பகுதிக்கு முண்டம்னு பேரு தானே. இந்த பிண்டத்தில் கழுத்தோடு உள்ள பகுதிக்கு முண்டம்னு பேரு. அதுக்கு மேல என்ன இருக்குது? தலைப்பகுதி. இந்த தலைப்பகுதி என்பது என்ன என்றால் காந்த களம். எப்படி இந்த பூமியின் பஞ்சபூத சேர்க்கை முடிந்து காந்த அலைக்களம் பரவுகிறது, அந்த காந்த அலைக்களத்தில் சந்திரன் மிதந்து கொண்டிருக்கிறது. சந்திரனுக்குள்ளும்
மண் இருக்குது, பாறைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அப்படின்னா அது எப்படி காந்த களத்துக்குள்ள நிக்க முடியுது? பாறை கெட்டி பொருளாச்சு, மண்ணு கெட்டி பொருளாச்சு. அப்படின்னா எல்லாம் இருந்தாலும் கூட பிசிக்கல் கிராவிட்டி டிஃபர். இப்போ ஒரு பொருளை கைவிட்டு விலகினால் அது கீழே விழுகிறது. சந்திர மண்டலத்துல கைவிட்டு விலகினாலும் அது கீழே விழாது. அப்போ அந்த சரௌண்டிங் பிரஷர் ஃபோர்ஸ் அது குறைந்திருப்பதனால், காரணம் அது பூமியின் காந்த களத்தில் இருப்பதனால் இதை விட அதுக்கு ஸ்பெஷல் கிராவிட்டி குறைவு. அதை அப்படியே சிமிலாரிட்டி எடுத்துக்கங்க. இந்த உடம்பு, இடையில கழுத்து, பிறகு தலை, தலையில் எல்லா தாதுக்களும் இருந்தாலும், எலும்பு எல்லா தாதுக்களும் இருந்தாலும் அது காந்த மண்டலத்தில் இருக்கிறது. அதுக்கு என்ன நிரூபணம் என்றால், உணர்கின்ற அனைத்து புலன்களும் தலையில் தான் இருக்கின்றன. இந்த முண்டத்துக்கு கீழே கைகள், கால்கள், எருவாய், கருவாய் இதெல்லாம் இருக்கு. செயல் கருவிகள் எல்லாம் முண்டத்துல இருக்குது. உணர்கருவிகள் மெய்வாய், கண்மூக்கு, செவென்ற 5 ஞானேந்திரங்களும் தலையில் தான் இருக்கின்றன. காரணம் என்ன என்றால், இவை எல்லாமே காந்த தன்மாற்றத்திற்கு உட்பட்ட புலன்கள். ஆனா இந்திரியங்கள் என்று சொல்வாங்க. அந்த காந்த தன்மாற்றம் நிகழ்வதனால் தான் உணர்தல் சாத்தியமாகிறது. சரி, இப்ப கால்ல முள்ளு குத்துத, அப்ப தெரியுது இல்லையா? இதுக்கு சரியான உதாரணம் பாருங்க. இந்த லேசான சிராய் அப்படிம்பாங்க, அது எங்கேயாவது குத்திரும். அது குத்தும்போது நமக்கு தெரியாது. அப்படியே சும்மா இருக்கும்போது இப்படி கையை தேய்க்கிறோம், சுருக்கு அப்படிங்கும். அதனால அதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மைக்ரோ சைஸ்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு தூசு மாதிரி ஒண்ணு குத்தி இருக்கும். அப்புறம் அது பின் வச்சு எடுத்துறோம் வச்சுங்களேன். இதுவே பெருசா இருந்தா அது உள்ள குத்திடுது. அப்ப முள் இந்த சிராயை விட பல மடங்கு பெரிதும் கூர்மையும். அது குத்துற போது அந்த தோல் பகுதியில கொஞ்சம் உள்ள போகணும். அது போற போது நரம்புகள் அங்க பரவி இருக்கும். அந்த நரம்பு உடல் முழுவதும் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இந்த நரம்புகளின் உணர்கேந்திரம் மூளை. அப்ப காலிலே ஒரு முள் குத்துறது என்றால் அந்த செம்ஜை நரம்பு வழியாக மூளை மண்டலத்துக்கு போகிறது. மூளை அதை புரிந்து கொள்கிறது. உடனே கமாண்ட் மூளையில இருந்து, காலை நிறுத்து, அப்படியே நிறுத்து, கீழே இருக்கிறாத. அடுத்த கமாண்ட் கைக்கு, அடுத்து அதோட சேர்ந்து கமாண்ட் கண்ணுக்கு, எங்க முள்ளு இருக்கு பார், நீ அந்த புரியுது. அப்ப எத்தனை புலன் கருவிகளுக்கு உத்தரவு வருகிறது பாருங்க. இதெல்லாம் மூளையிலிருந்து வரவில்லைன்னு வச்சுக்கோங்க, அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தூக்கத்தில் எதுவுமே தெரியாது. எனவே இந்த உணர்வு புலன்கள் அனைத்தும் தலையில் இருக்கின்றன. அப்ப தலைப்பகுதி காந்த மண்டலம். இந்த உடம்புக்கு இந்த தலை ஒரு காந்த மண்டலம். உடலின் பௌதீக மண்டலம் கழுத்தோடு முடிகிறது. கழுத்துக்கு மேல் தலைப்பகுதி காந்த மண்டலம். அந்த காந்தத்தை அறிகின்ற மையம் ஒன்று வேணுமே, அது பிட்யூட்டரி கிளாண்ட், ஆக்ஞா சக்கரம். இந்த காந்தத்தின் மேன்மை உயிர் சொல்கின்ற போது அலைகளாக விரிவடைகிறது. ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள், லிங்க் ஆகும். அப்போ இந்த காந்த அலைகள் பரவுகிறதே, அதுக்கு மூலமாகிய விர்லிங் எனர்ஜி, சுழற்சி, அந்த சுழலை அறிவுகின்ற இடம் பினில் கிளாண்ட் என்ற மையம், அது உச்சி துரியம்.
இப்படி 5 பௌதிகங்கள், 5 பௌதிகங்களோடு 27 நட்சத்திர தொகுதிகளும் நவகோள்களின் அலைவீச்சும் இந்த பூமியின் பஞ்சபத சேர்க்கையும் இணைந்ததால் விண் உயிரகம் மாறியது அல்லவா? அந்த உயிர் மையம் துரியம், காந்த மையம் ஆகினை. இந்த 7 அம்சங்களுக்கு மேல இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லை. அதனால் இந்த 7 மையங்கள் நம் உடலில் அமைந்திருக்கின்றன. சரி, இந்த 7 மையங்களுக்கு பிறகு பிரபஞ்சம் போறோம். 8வது மையம் சக்தி களம். அதுக்கு முன்னாடி துவாதசாங்கம், சந்திரன், சூரியன் என்றெல்லாம் ஒரு நிலைகள் சாமிஜி வந்து நமக்கு சொல்றாங்க. காரணம் என்ன என்றால், இந்த மனசுக்கு அனுபவத்தில் உள்ள ஒன்றைத்தான் அனுமானிக்க முடியும். அனுபவப்படாத ஒன்றை மனசால அனுமானிக்க முடியாது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, நீங்க யாருடைய முகத்தை நினைச்சு பாருங்க. நினைத்த வேகத்தில் அவருடைய ஒட்டுமொத்த உடம்பே நமக்கு அகக்காட்சியிலாக தெரியும். நம்முடைய சுய முகத்தை நினைச்சு பாருங்க, வருதானே? அவரவர் முகத்தை நினைச்சு பாருங்க, வராது. ஏன் வரல அப்படின்னா, நம்முடைய முகத்தை நாம் பார்க்கின்ற நேரம், அலங்காரம் பண்ற போது சில நிமிடங்கள் கண்ணாடியில பார்க்கிறோம். அதன் பிறகு தினம் முழுவதும் நம் முகத்தை நாம் பார்ப்பதில்லை. அதனால் நம்முடைய முகம் நம்முடைய மனதில் அழுத்தமான பதிவிலே இல்லை. அதனால் நினைத்த மாத்திரத்தில் நம்முடைய முகம் நினைவுக்கு வராது. அதனால எதை அனுபவித்திருக்கிறதோ அதுதான் நினைவுக்கு வருமே அன்றி தான் அனுபவிக்காத ஒன்று மனசுக்கு அனுமதிக்க முடியாது. அதனால சுத்தவெளி வரைக்கும் விரிவடையணும். ஆனா இதுக்கு அது பக்குவப்படலை. எது தெரியும்? உச்சி தெரியும். உச்சிக்கு மேல ஒரு 12 அங்குல உயரத்துல துவாதசாங்கம் கற்பனை பண்ணணும். அந்த கற்பனைக்கும் துணை செய்வது எது? நம்முடைய கை இருக்குது. கையை உயர்த்தணும் என்றால் அந்த முழங்கை இருக்கு பாருங்க, அதோட நம்முடைய உச்சி மட்டம் வந்துடும். அதுக்கு மேல ஒரு 1.5 அடி அந்த நடுவிரலின் உச்சி, அந்த அபெக்ஸ் பாயிண்ட் சொல்லும் பாருங்க, உச்சி மையம், அதை பாவனை செய்தோம் என்றால் ஒரு சிறு புள்ளியாக நிற்கும். அந்த புள்ளியிலே மனதை நிறுத்திக் கொண்டு கையறுக்கிடலாம். இது துவாதசாங்கம். நின்று பழகினா துவாதசாங்கம் போயிடலாம். இதுக்கு மேல நமக்கு தெரிகின்ற அமைப்பு எது என்றால் சந்திரன். பௌர்ணமி நாள்ல பார்த்திருக்கிறோம், 3ஆம் பிறை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சந்திரனை நாம் நினைவுபடுத்தலாம். அப்ப இந்த உடலை தாண்டி 2,30,000 மைல் தொலைவு பயணிக்கின்றோம், சந்திரனை பார்க்கலாம். அதன் பிறகு உச்சி வெயில் நேரத்துல சூரியனை நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் தோராயமாக பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 கோடி மைல் தொலைவில் இருக்கின்ற சூரியன். அந்த சூரியனை பாவிக்கின்றோம். இப்ப பாவிக்கின்ற போது ஒரு விளக்கம் நமக்கு துணை செய்ய வேணும். என்ன என்றால், இங்கிருந்து சூரியனை பார்க்கிற போது ஒரு பந்து போலதானே பார்த்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே பந்து தானா? பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெருசு.
இப்ப பூமி எவ்வளவு பெருசுன்னு அனுமானிக்கணும். ஒரு உயர்ந்த மலை, கோயம்புத்தூர் பக்கத்துல மருதுமலை. அந்த மருதுமலை உச்சியில நின்னுகிட்டு, உச்சியில அந்த கோயில்கிட்ட நின்னுகிட்டு அங்கிருந்து கோயம்புத்தூரை பார்த்தோம்னா அப்படியே தீப்பெட்டிகளை போல கட்டிடங்கள், அதையும் கடந்து ஒரு நீல நிறமான காற்று மண்டலம், அதாவது ஒரு சின்ன ஒரு ஆர்க், ஒரு விளிம்பு மாதிரி தோன்றுகிறது. நாம கண்ணால் பார்க்கின்ற இந்த ஆர்க், அந்த விளிம்பை அப்படியே ஒரு வட்டமாக மாற்றினால் எவ்வளவு பெருசு இருக்கும்? இது இந்த பூமி. இது அப்படியே 19 லட்சம் மடங்கு பெருசு பண்ணுங்க. அது சூரியன். இதை விட பல மடங்கு, கிட்டத்தட்ட 600 கோடி மைலுக்கு விரிந்தால், 600 கோடி மைலுக்கு விரிந்தால் புளூட்டோ என்ற கிரகம். இந்த ஒட்டுமொத்த சூரிய குடும்பம். இதை போல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது பால்வழி மண்டலம். இதை போல் 1008 மண்டலங்கள் சேர்ந்தது இந்த பிரபஞ்சம். யார் வந்தாங்கன்னு கேட்காதீங்க, அது தோராய கணக்கு. கந்தபுராணத்துல வரும் 1008 அண்டங்கள் சொல்லி ஒரு தோராய கணக்கு தான். அதுக்கு அப்பால் உள்ளது இந்த பிரபஞ்சத்தின் காந்தவெளி. பூமிக்கே சில லட்சம் மைல் தூரத்திற்கு காந்தவெளி போகிறது. சூரியனுக்கு 7 லட்சம் மைல், 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ், 6 கோடி கிலோமீட்டருக்கு மேல காந்த களம் இருக்கின்ற போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் காந்த களம் எவ்வளவு மில்லியன் மைலோ கிலோமீட்டரோ போக முடியும்? அதுக்கு அப்பால் உள்ளது சுத்தவெளி. பல பேரு சக்திகளும் உடனே சிவகலம்னு பாவனை பண்ணுவாங்க. அது சரியானது அல்ல. ஏன்னா இந்த பிரபஞ்சம் என்ற விண் மண்டலம், இந்த இயக்க மண்டலத்திலிருந்து வெளிப்படுவது காந்த களம். அது நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தை விட பல மடங்கு விரிந்து போகும். கிட்டத்தட்ட இந்த சூரியன் கணக்கு சொன்ன பாருங்க, 7 லட்சம் கிலோமீட்டர் 6 கோடி கிலோமீட்டர் மாறுதுன்னு. 8572 மடங்கு, 8572 மடங்கு பெருசு. சூரியனுடைய ஆரத்தை விட, ரேடியஸை விட இந்த காந்தக்களம் 8572 மடங்குக்கும் அதிகம். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தின் காந்தக்களம் கிட்டத்தட்ட 10,000 மடங்கு விரிந்திருக்கும். அதுக்கு பிறகு சுத்தவெளி. அப்ப இந்த பிரபஞ்சத்தை நினைக்கின்ற போது 7 to 4 cycles per second. அந்த காந்த களத்தோடு வருகின்ற போது, பிரபஞ்சத்தை கடந்த காந்த களம் 3 to 1 cycle. சுத்தவெளி 0. இப்படி இந்த 9 மையங்களிலே 0 முதற்கொண்டு 40 அலை வரைக்கும் மன அலைகள் பயணிக்கின்றன, காந்த அலைகள் பயணிக்கின்றன. அதை படிப்படியாக குறைத்துக் கொண்டே போவதற்கான தவம் தான் 9 மைய தவம். இதுல ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அது 2 வகையான பலன்கள். ஒன்று உடல் ரீதியான பலன். உதாரணமா பேங்க்ரியாஸ் சரியா வேலை செய்யலன்னா சர்க்கரை நோய் வருது இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு சுரப்பியிலையும் சுரக்கின்ற ரசாயனங்கள் நாம் உண்ணுகின்ற உணவை 7 தாதுக்களாக பிரிப்பதற்கு துணை செய்கின்றன.
அந்த சுரப்புகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் நாம் உண்ணுகின்ற உணவிலே தாதுக்கள் பிரிப்பதில் பேதப்படும், அது நோய்களாக மாறும். அப்ப இந்த 9 மைய தவத்திலே முதல் நன்மை, நாம் உண்ணுகின்ற உணவு 7 தாதுக்களாக சீராக செரிமானிக்கப்பட்டு அந்தந்த உடல் செல்களிலே போய் அது இணைந்து கொண்டு வளர்சிதை மாற்றம் என்ற வகையிலே அது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இரண்டாவது, இதில் உள்ள காந்தலைகளின் செயல்பாடு என்ன? இந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய ரசாயனம் உணவுக்கு செரிமானத்திற்கு துணை செய்கிறது. ஓகே, அந்த காந்தலைகள் என்ன செய்கிறது என்றால், புரோஸ்டேட் கிளாண்ட் என்ற மூலாதார மையத்தில் இருக்கிறது புவியியல் ஆராய்ச்சிக்கான மையம். எக்கோ ஜியோகிராபிக்கல் என்று சொல்லுவாங்க பாருங்க. இந்த பூமியில கூடிய இயற்கை வளங்களை ஆராய்ந்து பார்த்து அதையெல்லாம் வெளிப்படுத்தி பெட்ரோல், தங்கம், உலோகங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து இதெல்லாம் பண்றாங்க பாருங்க. அதுல எக்கோ ஜியோகிராபிக்கல் நாலேஜ். அடுத்து நீர் மையம் வருகின்ற போது இது உயிர் தோன்றுவதற்கு மூலம் அல்லவா? அதாவது அந்த விண் உயிராக மாறிச்சு சொன்ன பாருங்க, அதோட லேசர் வெப்பமும் நீர்த்தன்மையும் சேர்ந்ததனால் தானே மைக்ரோ பாக்டீரியா உருவாச்சு. அப்ப நீர் மையத்தில் தான் ஜீவன்கள் தோன்றும். அது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால அது குறைந்த நேரம் மட்டுமே அதை தவம் செய்யணும்னு சாமி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, 9 மைய தவம் தேர்ச்சி பெறாதவர்கள் மாலை நேரத்தில் செய்யக்கூடாது, காலையில் மட்டும்தான் செய்யணும். ஏன்னா இன்னொரு ஆத்மாவுடைய தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பாகும் இந்த சுவாஸ்டான மையம். அதே போல மணிப்புர மையமும். இதுல விசுக்தி, அனாகதம், விசுக்தியில் வரும்போது இந்த 4 மையங்களுமே உலகத்தை தவிர சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுக்தி 4 மையங்களும் தீர்க்க தரிசனத்திற்கான மையங்களும் கூட. அதாவது அருள் வாக்கு, குறி சொல்வது, நடக்க போகின்ற நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வது, அதுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்லுவாங்க, ESP. இவை எல்லாமே இதனுடைய வெளிப்பாடுகள், காந்தத்துடைய வெளிப்பாடுகள். அதன் பிறகு பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்னி மையம் வருகின்ற போது காந்த மையமாக இருப்பதனால இந்த விண் வரைக்கும் உள்ள பௌதிகங்கள் உடைய தாக்கம் இங்கே வருகின்ற போது அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பது பஞ்ச பூதங்களின் பஞ்சத்தன் மாத்திரைகள். அது கழுத்தோடு முடிஞ்சு போச்சு. இது காந்தமாக இருப்பதனால ஆக்னியில மனமிக்கின்ற போது 13 முதல் 8 வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னதை போல எண்ணம் அற்ற நிலை தானே தவம். அப்போ 13 முதல் 8 அலை வரைக்கும் அப்படியே அசைக்கூடிய நிலை, அதாவது காந்தத்தை மட்டுமே உணரக்கூடிய நிலை. இன்னும் சொல்ல போனா அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளிலே 4 தன்மாத்திரைகளும் மறைந்து போக அழுத்தம் என்ற காந்தத்தின் முதல் தன்மாற்றத்தை மட்டுமே உணர்கின்ற மையம் ஆக்னை. இந்த காந்த அலை தோன்றுவதற்கு இயக்கம் மூலம், அந்த இயக்கத்திற்கு மூலம் உயிர், அந்த உயிர் மையம் துரியம். அப்ப உயிரின் சுழற்சி விரைவை உச்சியிலே அறிகின்றோம். அந்த சுழற்சிக்கு மையம் சுத்தவெளி, இறைநிலை. அந்த சுத்தவெளியை அறிகின்ற வகையிலே தான் உடலை கடந்து இந்த பிரபஞ்சமாக இருப்பதும் அதே சுத்தவெளியின் தன்மாற்றங்கள். ஆனா அவருடைய அலைவேகம் இந்த உடலுடைய அலைவேகத்தை விட குறைவு, 7 முதல் 4. இன்னும் வருகின்ற போது பிரபஞ்சத்தின் காந்த அலைக்களம் 3 முதல் 1. அதை கடக்கின்ற போது பூஜ்ஜியமாக மாறுகிறது, சுத்தவெளி லயமாகிறது. அப்படி ஒரு முழுமையான தவம் இந்த 9 மைய தவம். இதுல இன்னொரு கருத்தை சொல்லி நாம் நிறைவு செய்வோம், ஏன்னா அது முக்கியமான கருத்து.
ஏன் மகிழ்ச்சி அவர்கள் ஆதி காலத்தில் இருந்ததை போல ஒவ்வொரு மையமாக தவ பயிற்சியை கொடுக்காம எடுத்த எடுப்பில் ஆக்னி தீட்சை என்று மூலாதாரத்தில் இருக்கின்ற குண்டல சக்தியை பைபாஸ் பண்ணி புருமத்தி கொண்டு வர்றார். பிறகு துரியம், பிறகு துரியாத தீட்சை, அதன் பிறகுதான் 9 மைய தீட்சை கொடுக்கிறார். காரணம் என்ன என்றால், மன ஒடுக்கத்தை பெறுவதற்கு லகுவான இடம் புருமத்தி. ஏன்னா இது காந்த களம் தலை. எனவே இந்த புலன்களில் பௌதிகங்களில் மனதை வைப்பதை விட புருவ மையத்திலே மனதை வைத்தால் அந்த அலை வேகம் குறைவு அல்லவா? ஏன்னா இது ஹையர் ஸ்பெசிபிக் கிராவிட்டி மூலாதாரம். கழுத்தோட பௌதிக எல்லை முடிஞ்சு போச்சு. தலைப்பகுதி காந்தக்களம், லேசான திணிவுடைய காந்தக்களம். அதனால் அந்த லேசான திணிவு அலைவேகம் 8. அதனால் அதுல மனதை நிலைத்தால் மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். சாந்தத்தை நினைத்தால் சாந்தமாகிவிடும். அந்த நுட்பத்தை பயன்படுத்தித்தான் நமக்கு பைபாஸ் சிஸ்டம் நேரடியாக ஆக்னிக்கு கொண்டு வந்துடுறார். பிறகு துரியம், பிறகு துரியாதீதம். சரி, ஏன் இந்த 4 மையங்கள் பிறகு திறக்கப்படுகின்றன? ஏன் திறக்கம் விட்டிருக்கலாமே என்றால், ஒன்று இதெல்லாமே ஆத்மாவோடு தொடர்புடையது, தீர்க்க தரிசனத்தோடு தொடர்புடையது, புலன் கடந்த அறிவோடு தொடர்புடையது. அப்போ நாம் சுவாதிஷ்டானத்திலிருந்தோ மற்ற மையங்களில் தொடர்பு கொள்கின்ற போது இன்னொரு ஆத்மாவுடைய இணைப்பு ஏற்பட்டாலும் சில பிளாக் மேஜிக், ஒயிட் மேஜிக் என்ற வகையில சில அதிசயங்களை நிகழ்த்தலாம். மிராக்கிள். அந்த மிராக்கிள் செய்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், மற்ற மக்கள் எளிதில் வசப்படுவார்கள். பெரிய மகான் கையில விபூதி கொண்டு வருவார். நீ கடையில போய் வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, கையில வந்தா என்ன, கடையில வாங்கி வச்சா என்ன? இப்ப மக்கள் அதுக்கு மிராக்கிளா மதிப்பு கொடுப்பாங்க, பயப்படுவாங்க. அடுத்த மையங்கள்ல ஒருத்தருக்கு இது நடக்க போகிறது என்று சொல்லி அது நடந்து விட்டால், ஐயோ பெரிய மகான் சொன்ன அப்படியே நடக்கும் அப்படின்னு ஊர் பூரா தம்மக்கம் அடிச்சு தட்டுல பழம் எல்லாம் வச்சு, பட்டு துணி வச்சு, ஒரு கட்டு பணத்தையும் வச்சு கொண்டு சாமி காணிக்கும் கொடுத்துருவாங்க. நம்முடைய மனசு இச்சை வயப்பட்டது, ஆணவத்தின் வயப்பட்டது, பொருள் வயப்பட்டது. அதுல திரும்பிடுச்சு மனசு, அப்புறம் மேல போகாது. எனவே இந்த வாழ்க்கை சாஸ்வதம் அல்ல என்ற தெளிவு துரியாதீதத்தில் பெறுகின்ற அனுபவத்தில் கிடைக்கும். எதை கண்டும் ஆசைப்படாமலும், எதை கண்டும் அச்சப்படாமலும் ஒரு ஸ்திரமான மனம் இருந்தால் அவனே யோகி, மகான், ஞானி என்கிறது கீதை. அந்த இடத்தை கொடுப்பது துரியாதீதம். கேட்க நினைக்காத மனம் பெற்ற இடம் துரியாதீதம். அது பெற்ற பிறகு கீழே வந்தோம் என்றால், யார் என்ன துதி பாடினாலும், என்ன காணிக்கை தட்சணை வச்சாலும் மனம் அதிலே சிக்கிக் கொள்ளாது. அதனால் அதன் பிறகு 9 எதேச்சை கொடுக்கிறார். இன்னொரு முக்கியமான காரணம், உடல் ஆரோக்கியம் முக்கியம். அப்ப இந்த 4 மையங்கள் நம்முடைய உடல் நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவதனாலேயும் இதனுடைய இயக்கம் சீர்படுத்த வேண்டியது அவசியம். அதனால் மகரிஷி நாம அறிவில் தெளிவு பெற்ற பிறகு ஆபத்துள்ள இந்த மையங்களையும் ஒரு தீட்சையாக 9 தீட்சை கொடுக்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டால் உடம்பும் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த வகையில ஒரு முழுமையான தவம் இந்த 9 மையம். இதற்கு துணை செய்வது பஞ்சேந்திரியம். பஞ்சதவம் மிக நீண்ட விளக்கம் உண்டு, அது இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். இந்த கருத்துக்களை மேலும் நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு தவத்திலே நல்ல அனுபவங்களை பெற்று நாமும்
சுத்த தேகம், சுத்த மனசு, சுத்த வெளியோடு இணைந்து இந்த வாழ்க்கையின் பேரின்பத்தை தூய்க்க வேண்டும். மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.